Good morning, good morning, good morning, everybody. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங்ப்பா. சரி, இன்னைக்கு நாம குட் மார்னிங், குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன். அதாவது ஈகாலஜின்னு ஒரு யூனிட் இருக்கு நமக்கு. ஈகாலஜில நம்ம எந்தெந்த பாடங்கள்லாம் படிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலையின் கீழே ஒரு 4 பாடங்கள் படிப்போம். 4 சாப்டர் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க. உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம், இனத்தொகை சார். இந்த சாப்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன். ஓகே, வேற சுற்றுச்சூழல் சார். சூழ்மண்டலம், சுற்றுச்சூழல் சார். சூழ்மண்டலம், ஈகோசிஸ்டம். ஓகே. அப்புறம் உயிரி பல்வகத்தன்மை மற்றும் பாதுகாப்பு, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். ஓகே. அப்புறம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சார், என்வரன்மெண்டல் இஷ்யூஸ். சரியா? இந்த 4 லெசன் தான் எது கீழே வருது அப்படின்னா, ஈகாலஜி சூழ்நிலையின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? சூழ்நிலையின் கீழே வரக்கூடிய 4 சாப்டர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல 4ல இருந்து மினிமம் 8 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகே, மினிமம் உங்களுக்கு 8 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 32 மார்க் இந்த 4 சப்ஜெக்டையும் 4 சாப்டரையும் நீங்க தரவா இருந்தீங்கன்னா போதும், ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸும் கூட. சரியா? ரைட். ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், உயிரினங்கள் மற்றும் இனத்தொகை. உயிரினங்கள் அப்படின்னா எதை குறிக்கும்? உயிரினங்கள் அப்படின்னா எதை குறிக்கும் சார்? அதாவது வளர்சிதை மாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து செல்களும் எல்லாமே உயிரினங்கள்னு சொல்லலாம். சரிப்பா. வளர்ச்சிதை மாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியது, வளர்ச்சிதை மாற்றம் நிகழக்கூடிய, அதாவது தன்னகத்தே நிகழக்கூடிய உயிரினங்கள் தன்னகத்தே வச்சிருக்கக்கூடியது அல்லது தன்னகத்தே நிகழக்கூடியதெல்லாம் உயிரினங்கள்னு நம்ம சொல்றோம். இப்போ உயிரினங்கள் பொறுத்த மட்டும் இல்ல, அனைத்து உயிருள்ள உயிரினங்களுமே அதன் கீழே வரக்கூடியது. அது தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, பூச்சினங்களாக இருந்தாலும் சரி, பறவையினங்களாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் சரி, மைக்ரோ ஆர்கனிசமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உயிரினங்கள் தான். சரி, இனத்தொகை அல்லது இனக்கூட்டம் அப்படின்னா என்ன? இனத்தொகை அல்லது இனக்கூட்டம் அப்படின்னா என்ன? ஒருத்தரும் பதிலே காணோம். பாப்புலேஷன் என்னையா? சொல்லுமா. ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட அந்த தொகுப்பு இனக்கூட்டம். அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில அல்லது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய தொகுப்பு. சரி, அது அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்னா இனத்தொகை அப்படின்னு சொல்றோம். பாப்புலேஷன். இப்ப நம்ம ஹியூமன் பாப்புலேஷன், சரிங்களா, அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே சார், இந்த லெசன்ல நம்ம எதை பத்திலாம் நம்ம படிப்போம் அப்படின்னா, ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்வரன்மெண்ட். சரியா? உயிரினங்கள் மற்றும் அவற்றினுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். அண்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், உயிரற்ற காரணிகள்ல நீர், ஒளி, சரிங்களா, அண்ட் அதுக்கு அடுத்தது மண், இது போன்றத பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா உயிரற்ற காரணிகளுக்கான துலங்கல்கள் என்ன அப்படின்றத பத்தி படிப்போம். அதுக்கப்புறமா இதுல நம்ம தகவமைப்புகள், அடாப்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதை பார்ப்போம். பாப்புலேஷன் ஆட்ரிபியூட்ஸ், இனத்தொகை பண்புகள் என்ன அப்படின்றத பத்தி படிப்போம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பிறப்பு வீதம், இறப்பு வீதம், சரிங்களா, இனத்தொகையுடைய வளர்ச்சி, பர்த் ரேட், டெத் ரேட், இதை பத்தி படிப்போம். அண்ட் முக்கியமா கொஸ்டின்ஸ் வரக்கூடிய பகுதியான பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன்ஸ், இனத்தொகை இடைவினைகள். ஓகே, வேட்டையாடுதல், அதுக்கு அடுத்தது பகிர்ந்து வாழ்தல், ஓகே, ஒட்டுண்ணியாதல், இவைகளை பற்றி படிப்போம். ஸோ அதுதான்ப்பா இந்த லெசன்ல முக்கியமான சைட் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றதை பத்தி ஒவ்வொரு வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்த்துடலாமா? சார் ஓகே, சரிப்பா, பார்த்தலாம். ஸோ சூழ்நிலையியல், ஈகாலஜி. ஈகாலஜி அப்படின்றது இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி, அவ்வளவுதான். ஓகே, உயிரியல் பகுதியில ஒரு பகுதி அல்லது ஒரு பிரிவு எதுனா சூழ்நிலையியல், சுற்றுப்புறங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? இதான் சூழ்நிலையியல் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்ப சார், சூழ்நிலையியல் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன? உயிரினங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு,
உயிரினங்கள் மற்றும் சுற்றுப்புறத்திற்கு இடையேயான தொடர்பை பற்றி படிப்பது. அதாவது ஈகாலஜிக்கல் நீங்க எடுத்து அதுக்கு கீழே வரக்கூடியது என்ன அப்படின்னா, உயிரினங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கனிசம். இப்ப ஒரு பகுதியில உயிரினம் வாழுதுன்னா வெறும் மானினங்கள் மட்டும்தான் வாழுதா? இல்ல, ஆடு மாடு சரியா, மற்ற இனங்கள் எல்லாமே கலந்துதான் வாழுது. ஸோ அவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன் சரியா. அதுக்கு அடுத்தது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்வாரன்மெண்ட் சரியா. உயிரினங்கள் மற்றும் சுற்றுப்புறத்திற்கு இடையேயான தொடர்பு, இவைகளை பற்றி நாம படிப்பதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சூழ்நிலையியல், ஈகாலஜி அப்படின்னு சொல்றோம். சூழ்நிலையியல், ஈகாலஜி அப்படின்னு சொல்றதுக்கான டெஃபினிஷன் இதுதான். ஓகே. எனவே சூழ்நிலையிலை சுற்றுச்சூழல் உயிரியல் எனவும் நாம் அழைக்கலாம். அப்ப ஈகாலஜியை நீங்க எப்படி சொல்லலாம்னா என்வாரன்மெண்டல் பயாலஜி. ஈகாலஜிய அதர் நேம்ல நீங்க எப்படி சொல்லலாம்னா சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி படிப்பதனால அதை நாம சுற்றுச்சூழல் உயிரியல், என்வாரன்மெண்ட் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். நாம் வாழும் உலகம் ஆச்சரியம் நிறைந்த பல்வகைத்தன்மையும் அதிசயம் நிறைந்த சிக்கல் தன்மையும் கொண்டது. அதாவது our living world is fascinatingly diverse and amazingly complex. இந்த பல்வகைத்தன்மை அப்படின்னா என்னடா? பல்வகைத்தன்மை, டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பல்வேறு மண்டலங்கள்ல வந்து உயிரினங்கள் வந்து வாழும் சார். பல்வேறு மட்டங்கள் இல்லையா? பல்வேறு உயிரினங்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பல்வேறு உயிரினங்கள் சார். பல்வேறு உயிரினங்கள். பல்வகைத்தன்மைன்னா அதுதான், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனிசம். ஓகே, அதான் டைவர்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம். அண்ட் சிக்கல் தன்மை இங்க ஏன் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னா உயிருள்ள உயிரினங்களும் வாழுது, உயிரற்ற உயிரினங்களும் வாழுது சரியா. இவைகளுக்கிடையே தொடர்பை கொண்டு வாழுது. அதனால இது நம்ம சிக்கல் தன்மை நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த உலகத்தின் சிக்கல் தன்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் முதலில் என்ன பண்ணோம், உயிரியல் அமைப்பின் பல்வேறு நிலைகளை நாம் ஆராய்தல் அவசியம். அதாவது சார் காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும மூலக்கூறுகள், அதாவது பெரும மூலக்கூறுகள்னா மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது செல்கள் சரியா. அதாவது எப்படி ஆர்கனைசேஷன் அமைஞ்சிருக்கு சரி, எப்படி வந்து உருவாயிருக்கு அதை பத்தி நம்ம சொல்லலாம். பெருமூலக்கூறு, பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ். அதுக்கு அடுத்தது செல்கள் சரியா. செல்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து திசுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உறுப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து தனி உயிரினம் சரியா. தனி உயிரினங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இனத்தொகையை உருவாக்கும். அந்த இனத்தொகையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்கும். சமுதாயம் சூழ்நிலையை உருவாக்கும். சூழ்நிலை பல் உயிர் தொகுதியை உருவாக்கும் சரியா. அப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த உலகம் எப்படி படிப்படியான இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துதான் உருவாகி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப we can try to understand its complexity by investigating processes at various levels of biological organization. Macromolecules, அதாவது நீங்க சொல்லுவீங்க அணு சரியா. அணுக்கு அப்புறம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் செல் உருவாகி இருக்கு அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தது மேக்ரோமாலிகுல், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்ஸ், பாப்புலேஷன்ஸ், கம்யூனிட்டிஸ், ஈகோசிஸ்டம் அண்ட் பயோம்ஸ். தம்பி இதை கூட வரிசைப்படுத்தி எழுதுன்னு கூட கேள்வி கொடுத்துடலாம்டா சரியா. இதனுடைய படிநிலை வரிசையை எழுதுன்னு கூட கொடுத்துடலாம். அப்ப பாத்துக்குங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பெரும மூலக்கூறுகள் மேக்ரோமாலிகுல்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது செல்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து திசுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உறுப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தனி உயிரினம், அதாவது உறுப்பு மண்டலம் வரும். அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் சொல்றோம். அந்த இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்லாம் நிறைய ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு பேரு இனத்தொகை, பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இனத்தொகை மக்கள் ஒரு இனத்தொகைன்னு வச்சுக்கோங்க, அண்ட் அனிமல்ஸ் ஒரு இனத்தொகைன்னு வச்சுக்கோங்க, பறவைகள் ஒரு இனத்தொகைன்னு வச்சுக்கோங்க. இவைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து எதை உருவாக்கும், சமுதாயம், கம்யூனிட்டியை உருவாக்கும் சரியா. அந்த சமுதாயங்கள்லாம் அடுத்த படிநிலைக்கு நம்ம என்ன சொல்றோம், சூழ்நிலைன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பல் உயிர் தொகுதின்னு சொல்றோம். புரியுதா? எனவே சூழ்நிலையிலை ரைட். அடுத்து ஒரு சின்ன ஒரு கேள்வி, பறவைகள் எப்படி பாடுகின்றன? இப்ப குயில் இருக்கு, குயில் எடுத்துக்கோங்க. காலங்காத்தால குயில் கூவுதா?
குதல்யா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். எஸ் இப்பெல்லாம் இருக்கா? குயில் இருக்கா? இருக்கு சார். இருக்கு. இருக்கு. சரி, குயில் எப்படி பாடுகின்றன? எப்படி பாடு? வாய் வழியா சார். அடேங்க அப்பா. அப்புறம் என்ன என்ன இருக்கும்பா? இப்ப ஏன் நம்மளும் தான் வாய் வழியா பேசுறோம், நம்மால குயில் மாதிரி நம்ம அந்த அந்த இசையை கொடுக்க முடியலையே, என்ன காரணமா இருக்கும்? குரல் வளையில இருக்க அதிகூறும் எலும்புகள் மூலமா சார். தட்ஸ் ஆல். வெரி குட். சரியா? அதனுடைய குரல் வளையில இருக்கக்கூடிய அதிர்வுறும் எலும்புகள். சரியா? அதனாலதான் அதுக்கு அந்த மாதிரியான இசை வருது. ஏன் காக்காவும் தான் கத்துது, காக்காவுடைய சவுண்டும் அதுவும் ஒன்னா இருக்கா? இல்ல. சரி, அப்ப வைப்ரேட்டிங் போன் அப்படின்றது அதுக்கான இதுல இருக்கு, குரல் வளையில இருக்கு. சரியா? அதுதான் காரணம். சரி, பார்க்கலாம். ஸோ பறவைகளில் காணப்படும் குரல் பெட்டியின் செயல்பாடு மற்றும் அதிர்வுறும் எலும்பு, இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஓகேவா? அதாவது the answer might be in terms of operation of the voice box and the vibrating bone in the bird. சரியா? அதிர்வுறும் எலும்பும் அண்ட் குரல் பெட்டியினுடைய செயல்பாடு, இதனால தான் குயில் நல்ல என்ன சொல்றது, குயில் கூவுகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் இங்க அர்த்தம். ஓகே, ரைட். இந்த இடத்த பாத்தீங்கன்னாவே தெரியும், இங்க இதுதான் அதிர்வுறும் எலும்புகள், இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு. ஓகே, அதனால தான் என்ன ஆகுது, அந்த பறவைகள் பாடுகின்றன அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, அதுக்கப்புறம் ஏன்டா பாடுது குயில், ஏன் பாடுது? குயில் மட்டும் சில பறவைகளை கூட என்ன பண்ணும், கத்தும். பறவைகள் கூட கத்துக்கிறது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைகை இருக்கும். சரியா? எதுக்காக இந்த பறவைகள்லாம் பாடுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களின் இனப்பெருக்க பருவத்தில் அதன் ஜோடியை அழைப்பதற்காக. எதுக்கு? The birds need to communicate with its mate during breeding season. சரியா? இனப்பெருக்கத்துக்காக. எப்படி நீங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க, தவளைகள் தவளைகள் என்ன பண்ணும்? கத்துமா? கத்துன்னு தானே சொல்லணும் எக்ஸாக்ட் தமிழ்ல. சொல்லுப்பா, தமிழ்ல படிச்சிருப்பீங்களே, தவளைகள் என்ன பண்ணும்? ஃப்ராக் இருக்குல்லம்மா, ஃப்ராக் இப்ப மழை காலத்துல கத்துதா இல்ல என்ன பண்ணும்? கத்துன்னு தான் சொல்லுவோம். ஆமா சார். அது எது எஸ் சார், கத்துது? கத்தும் சார். ஆண் அது எது கத்துது? தவளை தான் சார் கத்தும், இனப்பெருக்க கலவை. இனப்பெருக்கத்துக்காக, அழைப்பதற்காக. அதே மாதிரி தான் பறவைகள் ஏன் பாடுது அப்படின்னாலும் அதுக்கும் காரணம் என்னது, தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு காலத்துல அதனுடைய கப்புல அழைப்பதற்காகத்தான் பாடுகிறது. சரியா? ரைட். ஸோ அதனுடைய கப்புல அழைப்பதற்காகத்தான் அது பாடுதுன்னு சொல்லலாம். ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது உயிரினங்களும் அவற்றின் சுற்றுப்புற சூழலும். சரிங்களா? அண்ட் இதே மாதிரி நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு போகலாம், அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். ஏன்டா ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கிறது கிடையாது, பெரும்பாலான மலர்கள் வெள்ளை நிறத்தில் இருப்பது கிடையாது, பல்வேறு நிறங்கள்ல இருக்கு. என்ன காரணம் சார்? மகரந்த சேர்க்கை நடக்கணும் சார். அதனால அந்த பறவைகள் அந்த தேனீக்கெல்லாம் ஈர்க்கணும் சார். அதனால வண்ணமயமா இருக்கு சார். இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஏன் ஏன் இந்த சென்ட், அதாவது தேனை வெளியிடுது? அதுவும் அதுக்குதான் சார். அது மகரந்த சேர்க்கை நடக்கணும், மத்தவங்க கவரணும். அதுதான் வருது. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Why does a cactus have so many thorns? அதாவது இந்த சப்பாத்தி கல்லி இருக்குல்ல, சப்பாத்தி கல்லியில ஏன் நிறைய முட்கள் இருக்கு? டிஃபென்ஸ்க்கு சார். பாதுகாக்கிறது. சரியா? சப்பாத்தி கல்லியில இருக்கிறது ஓகே, பாதுகாப்பு, கால்நடை மேய்ச்சல் இருந்து பாதுகாக்கிறது, வேற அவ்வளவுதானா சார்? அது அப்படி நீராவி சார், அதனால முக்கலாம் இருக்கும் சார். எப்படிப்பா? இன்னொரு வாட்டி சொல்லு. சப்பாத்தி கல்லியோட முள் நீராவி போக்கு இலைகள் நீராவி போக்கு நடக்காம முள்ளா மாறி இருக்கும் சார். ரைட், அது ஒரு மாடிஃபிகேஷன். சரியா? அங்க மாடிஃபிகேஷன் அடைஞ்சிருக்கு, ஒரு அடாப்டேஷன், வறநில தாவரனுடைய அடாப்டேஷன். ஓகேவா? ரைட். இதெல்லாம் சும்மா ஒரு சில கேள்விகளை நீங்க கேட்டு பார்த்துக்குங்க, உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி இருக்கு இயற்கையில, இந்த மாதிரியான இதுகள்லாம் நடக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போற சப்டைட்டில் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். சரியா? உயிரினங்களும் அவற்றின் சுற்றுப்புற சூழலும். உயிரினங்கள் வாழுகின்ற இது எப்படி இருக்கு, அதை சுற்றி என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ
உயிரினங்கள் அளவிலான சூழலியல் என்பது முக்கியமாக உடலியல் சூழலியலை குறிக்கிறது. அதாவது ecology at organismic level is essentially physiological ecology which tries to understand how different organisms are adapted to their environments in terms of not only survival but also reproduction. அதாவது உயிரினங்கள் அளவிலான சூழலியல் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அதனுடைய உடலியல் சூழலியல் பிசியாலஜிக்கல் கண்டிஷன் தான் என்ன. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிசியாலஜி என்னப்பா டவுட்டா ரைட். அப்ப முக்கியமா எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலியல் சூழலியல் பிசியாலஜினா என்னடா ஒரு உயிரினத்தோட பிசியாலஜினா எதெல்லாம் நம்ம சொல்லுவோம், எதெல்லாம் நம்ம பிசியாலஜின்னு சொல்றோம்? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. வெளிப்புற செயல்பாடுகள்லாம் வந்து சொல்லலாம் சார். வெளிப்புற செயல்பாடுகளா? வேற ஹியூமன் பிசியாலஜின்னு ஒண்ணு படிக்கிறீங்க, படிச்சீங்களா? பிளான் பிசியாலஜி படிச்சீங்க அப்படின்னா என்ன? உடற்செயலியல். சரியா? உடற்செயலியல் செயல்பாடுகளை தானே நம்ம சொல்றோம் ஜெனரலா, ரைட்டா? அப்ப ஒரு உயிரினங்கள் அளவிலான ஈக்காலஜி என்பது முக்கியமா எதை சார்ந்தது அப்படின்னா அதனுடைய உடலியல் சூழலை குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது வெவ்வேறு உயிரினங்கள் எவ்வாறு சுற்றுப்புற சூழலில் வாழ்வதற்கு மட்டுமின்றி இனப்பெருக்கத்திற்காகவும் தகவமைத்துக் கொள்கின்றன என்பதை பற்றி புரிந்து கொள்ள உதவுகிறது. அப்ப உயிரினங்கள் அளவிலான ஈக்காலஜி அப்படின்றது எதை குறிக்குன்னா எப்படி அந்த ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வாழுது. இப்ப நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்வரான்மெண்ட்ஸ் இந்த உலகத்துல இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்வரான்மெண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்டார்டிகா பகுதிக்கு போனீங்கன்னா வெறும் ஸ்னோவா தான் இருக்கும், வெறும் பனிக்கட்டிகள் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்கும், சரியா? இதுவே பாலைவனங்கள் போனா ரொம்ப ஹாட்டா இருக்கும், சரியா? அப்ப அங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வாழுது. அங்க என்ன பண்ணுது, அதே இடத்துல வாழ்ந்து இனப்பெருக்கத்திற்காக தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன அல்லது அங்கு வாழ்வதற்காக தன்னை என்ன பண்ணிக்குது, அடாப்ட் பண்ணிக்குது, சரியா? இதை பத்தி புரிஞ்சு கொள்ள உதவுவதுதான் நம்ம ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே. அண்ட் சூரியனை சுற்றி வரும் கிரகங்களின் சுழற்சி மற்றும் அதன் அச்சின் சாய்வுகள் எவ்வாறு வருடாந்திர வேறுபாடுகளை அதாவது வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் ஏன்டா காலநிலை மாற்றங்கள்லாம் வருது சொல்லுங்க. காலநிலை மாற்றங்கள் போறதா இல்லை? இப்ப என்ன சீசன், இப்ப எப்படி இருக்கு நம்ம கிளைமேட்? பனி மழை குளிரா இருக்குது. இப்பதான் இனிமேதான் குளிர் ரொம்ப ஆரம்பிக்க போகுது, சரியா? மழை அப்படியே முடிய போகுதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பனி வந்துடுது. மார்கழி மாசம்லாம் வரும்போது நமக்கு என்ன ஆயிடுதான், மார்கழி மாசம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பனி காலம் வந்துடும், சரியா? இது சித்திரை மாசம் வரும்போது வெயில் வந்துடுது, சரியா? அப்ப இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. ஏன் இந்த மாதிரியான வருது? You may have learned in earlier classes how the rotation of our planet around the sun and the tilt of its axis cause annual variation in the intensity and duration of temperature. அப்ப நமக்கு பாக்குறோம் சூரியன், சந்திரன், பூமி இதெல்லாம் எப்படி ஒரு நேர்கோட்டு திசையில சுத்தி கொண்டே வந்திருக்குன்றது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏன் சந்திர கிரகணம் வருது, சூரிய கிரகணம் ஏன் வருது, இதெல்லாம் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க, சரியா? அண்ட் இந்த மாதிரி சுற்றுதி வர்றதுனாலதான் நமக்கு காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றன, சரியா? இந்த மாதிரி இது வின்டர் சீசன், அதுக்கப்புறம் வேற என்ன சீசன்லாம் இருக்கு, ஸ்ப்ரிங் சீசன், ஓகே, சம்மர் சீசன், இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கீங்க. இந்த வேறுபாடுகள் வருடாந்திர மழைப்பொழிவில் வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்றன. சார் இப்போ பர்டிகுலர் சீசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் சீசன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கோடை காலம்னு வச்சுக்கோங்க. அந்த கோடை காலத்துல மழை பொழிவு எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும் சார். குறைவா இருக்கும், சரி, குறைவா இருக்கும். இப்ப இந்த சீசன்ல மழை பொழிவு எப்படி இருக்கா? அதிகமா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி அதிகமா இருந்தது, இப்ப கொஞ்சம் லைட்டா குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு? இன்னும் கொஞ்சம் போச்சுதான், இப்ப இந்த மார்கழி மாசம் குளிர் அதிகமாகும், பனிப்பொழிவுன்னு ஆகுது, அதிகமாக இருக்கும், மழை கம்மியாயிடும், சரி? அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த நம்ம சுழற்சியினால காலநிலை மாற்றங்களால என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய வருடாந்திர மழைப்பொழிவுலையும் என்ன பண்ணுது, வேறுபாடுகளை காட்டுறது. ஒரே மாதிரியா இந்த உலகத்துல இந்த பகுதியில எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
ஏதாவது இருக்கா? இருக்கா? No, sir. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? These variations together with annual variation in precipitation account for the formation of major biomes such as desert, rainforest and tundra. இது நம்ம பார்க்கலாம். ஸோ இதன் விளைவாக பல் உயிர் தொகுதிகளான பாலைவனம், மழை காடுகள் மற்றும் ஆர்டிக் போன்றவை உருவாகுது. சார், இந்த மாதிரி வருடாந்திரமா ஒரு வருடம் ஃபுல்லா அங்க என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கு, அதன் அடிப்படையில நிறைய பயோம்ஸ் உருவாயிருக்குன. பயோம்ஸ்னா பல் உயிர் தொகுதி, பல உயிரினங்கள் வாழக்கூடிய அமைப்புக்கு பேரு தான் நம்ம பயோம்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ரெயின்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பாலைவனம்னு சொல்றோம். அண்ட் மழை காடுகள், ஆண்டுக்கு பார்த்தோன்னா அதிகமான மழை இந்த பகுதிகளில் தான் பெறும். சரியா? சுந்தரவன காடுகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? மழை காடுகள்னு சொல்றோம். அண்ட் எப்பவுமே பனி நிறைந்த பகுதிகளாக இருக்கும். இது ஆர்டிக், அதாவது துந்திரா. ஸோ இதெல்லாம் எதனால உருவாச்சு அப்படின்னா, நம்ம உலகத்துல வருடாந்திர மழைப்பொழிவுல ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால தான் இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் நமக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த படத்தை பாருங்க. அப்ப சராசரி ஆண்டு மழைப்பொழிவை பொறுத்து சராசரி ஆண்டு வெப்பநிலை எப்படி இருக்கு என்பது நம்ம புத்தகத்துல கொடுத்துருப்போம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கீழே இருக்கிறது வந்து சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம சென்டிமீட்டர்ல சொல்றோம். தம்பி, இப்ப எப்படி மழையினுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சென்டிமீட்டர்ல, சென்டிமீட்டர்ல, மில்லிமீட்டர்ல கண்டுபிடிக்கிறோம். சென்டிமீட்டர் மழைன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி கணக்கிடுவாங்க தெரியுமா? என்ன தெரியுமா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில 16 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதை கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. வெரி குட். என்னதுப்பா? கடல்ல ஸ்கேல் ரெயின் கேஜ். வெரி குட். சரி, குட். ரெயின் கேஜ் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு உருளையான பாத்திரத்தை, ஒரு நம்ம படி மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பாத்திரத்தை நீங்க வச்சுட்டு, ஓகே, அதுல நீங்க டைரக்டா மழை பெய்யற இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா அதுல எவ்வளவு நீர் வந்து ஸ்டோர் ஆகுது, எத்தனை சென்டிமீட்டர் வருது, அதை வச்சுதான் சொல்லுவாங்க ரெயின் கேஜ். சரியா? ரெயின் கேஜை வச்சுதான் அது கணக்கிடுவாங்க. ரைட். அப்ப சராசரி ஆண்டு மழைப்பொழிவு நமக்கு கீழே கொடுத்துருக்குறோம். இங்க வந்து சராசரி ஆண்டு வெப்பநிலை. இதுல எது எக்ஸ் ஆக்சிஸ், எது ஒய் ஆக்சிஸ் சொல்லுங்க. கிராஃப்ல எது எக்ஸ் ஆக்சிஸ், எது ஒய் ஆக்சிஸ் சொல்லுங்கடா. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸா? இது வந்து ஒய் ஆக்சிஸ். ரைட். சரி, அப்ப ஒய் ஆக்சிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சராசரி ஆண்டு வெப்பநிலை. சரி, ஆனுவல் டெம்பரேச்சர், மீன் ஆனுவல் டெம்பரேச்சர். மீன்னா சராசரி அப்படின்னு சொல்றோம். சராசரியா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ கீழே பாருங்க. ஸோ 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலைவனம் ஏரியாக்கள்ல 50 சென்டிமீட்டர், அல்லது இந்த ஆர்டிக் மற்றும் அல்பைன் துருவ பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும். சரிங்களா? அண்ட் அங்க வெப்பநிலை மேக்சிமம் எப்படி இருக்கும்? பாலைவனம் எடுத்துட்டீங்கன்னா வெப்பநிலை எவ்வளவு, எந்த ரேஞ்சுக்கு வரும்? டிசர்ட்டை பொறுத்து மட்டும் இல்ல, டெசர்ட்ல பொறுத்தவரைக்கும் அதிகமா இருக்கும் சார். அதிகமா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 40, 30, 35 கூட போய் நெருங்கும். ஸோ மினிமம் நமக்கு இங்க ஆவரேஜா கொடுத்துருக்காங்க, மீன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு 23, 24, 25, ஒரு 30க்கு மேல இருக்கும். சரிங்களா? இது எங்க? பாலைவனங்கள்ல. டிசர்ட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஆனுவல் டெம்பரேச்சர், சராசரியான டெம்பரேச்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வச்சுக்கோங்க. சரியா? அங்கு மழைப்பொழிவு எப்படிதான் இருக்கு? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு இருக்கலாம், ஒரு 20 சென்டிமீட்டர் அல்லது 25 சென்டிமீட்டர், அந்த ரேஞ்சு தான் நமக்கு வரும். இப்படி போட்டு பாத்தீங்கன்னா அதுதான் வரும். ஓகேவா? அடுத்தது ஆர்டிக் மற்றும் அல்பைன் துருவ பகுதி. ஆர்டிக் ரீஜன்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சராசரியான டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? மைனஸ்ல இருக்கலாம். இருக்குமா? இதெல்லாம் என்னது? -5, -10 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். அப்படின்னா யோசித்து பாருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவோம் அந்த இதுவெல்லாம். ஓகே. சரி, அங்க எவ்வளவு சார் மழைப்பொழிவு மேக்சிமம் இருக்கு ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு
110, 120 அந்த அளவுக்கு கூட மழைப்பொழிவு அங்கு இருக்கலாம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது கிராஸ்லேண்ட். ஸோ கிராஸ்லேண்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்கு அதிகமான டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் மேக்சிமம், அதாவது மீன் சராசரியான டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இங்கு மழைப்பொழிவு ஒரு 100 சென்டிமீட்டர், எவ்வளோ ஒரு 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே சராசரி ஆவரேஜ் ஆனது, அவ்வளவுதான். ரைட்டா? அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஊசி இலை காடுகள், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். அதாவது இலைகள்லாம் எப்படி இருக்கும்? ஊசி மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்ப ஈச்ச மரம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஈச்ச மரத்தோட அந்த லீஃப்லெட் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லு பாலைவனத்திலும் அந்த மாதிரி இருக்குல்ல சார்? அப்போ ஊசி இலை மாதிரி இலைகள் எல்லா இடத்துலயும் பாலைவனத்துல ஃபுல்லா பாலைவனம் ஃபுல்லா கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் இருக்கா? இல்ல சார், எங்கேயாவது இல்லைன்னா நீங்க இதை இப்படி வேற மாதிரி கூட புரிஞ்சுக்கங்க. கூம்பு வடிவ தாவரங்கள், வேற ஒண்ணும் இல்லை. கூம்பு வடிவம் என்னது? கூம்பு. ஊசி இலைன்னு கூட சொல்றதுக்கு பதிலா கோனிஃபெரஸ் வேற எப்படி சொல்லுவோம்? ஏன்னா எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை இது வராதுன்னு வச்சுக்கோங்க. கோனிஃபெரஸ் அப்படின்னா என்ன? கூம்பு வடிவ தாவரங்கள். சரி, இந்த மாதிரி இருக்குல்லடா அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, லைக் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்றோம்ல, இப்ப இந்த ஜிம்னோஸ்பம் தாவரங்கள்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும். புரியுதுங்களா? அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய இலைகள்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும். அங்க வந்து ரெயின் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எத்தனை சென்டிமீட்டர் கிட்ட வருது நமக்கு? 200 to 250 இந்த ரேஞ்சுக்கு வருது. சரியா? மேக்சிமம் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து அவ்வளவு கிடைக்குது. அண்ட் டெம்பரேச்சர் பொறுத்த மட்டும் இல்ல, இப்ப நீங்க ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் போய் பாருங்க, எப்படி இருக்கு கிளைமேட்? எப்படி இருக்கு? எப்படிடா இருக்கும் கிளைமேட்? ஊட்டி கொடைக்கானல் ஒரு 15, 20 குளிரும், ரொம்ப குளிரும் இல்லையா? அதுதான் அதனுடைய சராசரி ஆண்டு வெப்பநிலை. அப்ப இந்த கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒண்ணு இல்லடா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க திருப்பதி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு போகும்போது மேல போகும்போது குளிர்ல இல்லையா? அப்ப பூமியில இருந்து உயரம் கொஞ்சம் மட்டம் அதிகமாக போகும் போக நமக்கு குளிர் இருக்கும். அதுதான் அந்த ரேஞ்சில் வாழக்கூடிய தாவரங்கள் தான் இவைகள். சரியா? கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஆங்கில வார்த்தை ஞாபகம் வச்சுங்க, கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். ஓகே. அதுக்கு அடுத்தது மித வெப்பமண்டல காடுகள், டெம்பரேட் ஃபாரஸ்ட். என்னது? டெம்பரேட் ஃபாரஸ்ட். ஸோ இங்க வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு 200 to 220 ரேஞ்சில் இருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் இங்க பார்க்கும்போது ஒரு 24, 25 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்துடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது டிராபிக்கல் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல காடுகள். இங்க எடுத்துட்டீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவு. சரியா? அதிகமான மழைப்பொழிவு, கிட்டத்தட்ட 400 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு இருக்கு. இங்க டெம்பரேச்சர் ஆவரேஜா ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேவா? இந்த படம் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அந்த படத்துங்கள்ல? எஸ் சார். புரிஞ்சுச்சா? ரைட். இது வெப்பமண்டல காடுகள் வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ஃபாரஸ்ட். மித வெப்பமண்டல காடுகள் வந்து டெம்பரேட் ஃபாரஸ்ட். உங்களுக்கு தமிழ் வார்த்தை கடினமா இருந்ததுன்னா தயவு செய்து ஆங்கில வார்த்தை தான் ஃபைனல், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேட் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் ஃபாரஸ்ட், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சார், மிதவெப்ப மண்டல காடுகள்லாம் வந்து எந்த பகுதி சொல்லலாம் சார்? மிதவெப்ப மண்டல காடுகள்ன்றது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமான கூலிங் கண்டிஷன் இருக்கக்கூடாது. அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் மிதவெப்ப மண்டல காடுகள். ரொம்பவும் ஹாட்டாவும் இருக்காது, ரொம்பவும் கூலாவும் இருக்காது, ஆவரேஜா இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் மிதவெப்ப மண்டல காடுகள். சரியா? இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி உங்க ஜியாகிரபில படிச்சிருக்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? எந்தெந்த இந்தியாவுல எந்த பகுதி மிதவெப்ப மண்டல காடுகள் இருக்கு, எங்க ஊசியிலை காடுகள் இருக்கு, அந்த அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை. சரி, ரைட். பல்வேறு தொகுதியில் காணப்படும் பிராந்திய மற்றும் உள்ளூர் வேறுபாடுகள் பல்வேறு வகையான வாழ்விடங்களை உருவாக்குகின்றன. ரீஜனல் அண்ட் லோக்கல் வேரியேஷன்ஸ் வித்தின் ஈச் பயோம் lead to the formation of a wide variety of habitats. சரியா? இப்ப நம்ம பார்த்தோம் இந்த பயோம்ன்றது பல்லுயிர் தொகுதி, வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் காணப்படக்கூடிய பகுதின்னு நம்ம சொல்றோம். அது ரீஜனல் லெவல்ல அல்லது லோக்கல் லெவல்ல நம்ம இப்ப வாழறோம்னு வச்சுக்கோ. இப்ப இங்கிருந்து நம்ம மலைக்கு மேல ஏறினீங்கன்னா அங்க ஒரு மாதிரியாக இருக்கும், அங்க ஒரு சில உயிரினங்கள் தான் வாழும். அதுவே நிலப்பகுதிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு சில வாழ்கள் தான் வாழும்.
சரியா? அப்ப பல்வேறு விதமான வாழ்விடங்களை அவைகள் உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியில் எல்லா பகுதிகளிலுமே உயிரினங்கள் வாழ்கின்றன. எங்கேயாவது உயிரினங்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லா இடத்துலயுமே இருக்கு. அது என்னதான் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருந்தாலும் அங்க ஆர்கி பாக்டீரியங்கள் இருக்கும். சரியா? அல்லது ரொம்ப கூலிங்கான கண்டிஷன், வெறும் பனிக்கட்டிகள் இருந்தா கூட அங்கேயும் உயிரினங்கள் வாழ்கின்றன. சரியா? அப்ப எல்லா பகுதிகளிலுமே உயிரினங்கள் வாழ்கின்றன. இதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மிக அதிக வெப்பம் நிறைந்த ராஜஸ்தான் பாலைவனம், எப்பொழுதும் மழை பெய்யும் பகுதியான மேகாலயா காடுகள், ஆழமான கடல் அகழிகள், வேகமான நீரோடைகள், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லயும் என்ன ஆகுது? உயிரினங்கள் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜஸ்தான் டெசர்ட், ரைன் சோக்டு மேகாலயா ஃபாரஸ்ட், டீப் ஓசியன் ட்ரென்ச்சஸ், டாரன்ஷியல் ஸ்ட்ரீம்ஸ், ஓகே, பெர்மாஃப்ரோஸ்ட் அதாவது ஸ்னோ லேடன் போலார் ரீஜன்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க பார்க்கலாம் நிரந்தர பனிக்கட்டிகளை கொண்ட துருவ பகுதிகள். சரியா? அதுக்கு அடுத்தது உயர்ந்த மலை உச்சிகள், சரி, ஹை மவுண்டைன் டாப்ஸ், தெர்மல் ஸ்பிரிங்ஸ், கொதிக்கும் வெப்ப நீர் ஊற்றுகள், அண்ட் ஸ்டிங்கிங் கம்போஸ்ட் பிட்ஸ், உறிஞ்சும் உரக்குழிகள், அதாவது இந்த புதக்குழின்னு சொல்லுவாங்க போற. இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லையும், எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழல்களிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன. எல்லா வாழ்விடங்கள்லையும் உயிரினங்கள் வாழ்கின்றன சொல்லலாம். அண்ட் நம் குடல் பகுதி கூட நூற்றுக்கணக்கான நுண்ணுயிரி சிற்றினங்களின் வாழிடமாக திகழ்கிறது. ஈவன் அவர் இன்டெஸ்டைன் இஸ் a unique habitat for hundreds of species of microbes. நம்ம குடல்ல இருக்காடா நுண்ணுயிரி? குடல்வாழ் புழு இருக்கும். வேற வேற என்ன இருக்கு? கல்லீரல் புழு, வெஸ்டிஜியல் ஆர்கன்ல இருக்கும் சார், மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா இருக்கா நம்ம உடம்புல? வாழுமா? வாழுதா இல்லையா? நன்மை பயக்கக்கூடியது இருக்கு, ஹார்ம்ஃபுல்லும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஒரு பிறந்த குழந்தைகளை கூட நீங்க எடுத்து, பிறந்த குழந்தையோட இது நீங்க பாத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு கூட என்ன இருக்கும்? மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கு. அது நல்லது செய்யறதா இருக்கலாம், கெட்டது செய்யறதா இருக்கலாம். அப்ப நம்ம உடம்பு கூட, நம்ம உடல் கூட மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு ஹாபிட்டா இருக்கு, வாழக்கூடிய இடங்களை வழங்குவதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிராபிக்கல் ரயன் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மழை காடுகள், நல்ல மழை பெறக்கூடிய பகுதியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது டெசிடஸ் ஃபாரஸ்ட், இலை உதிர் காடுகள். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி இலைகளை உதிர்த்து வளரக்கூடிய காடுகள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து டெசர்ட், பாலைவனம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கடற்கரை. சரியா? கடற்கரை, சீ கோஸ்ட். இதெல்லாம் நம்ம பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய படங்கள். அண்ட் வெவ்வேறு வாழிடங்களின் இயற்பிய மற்றும் வேதி நிலைகளில் மிக அதிகமான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதாவது வாழிடங்கள் எடுத்துக்கணும். இப்ப நீங்க பாலைவனங்களுக்கு போறீங்க, அங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் கண்டிஷன் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன் வேற. அதுவே நீங்க வந்து ஒரு துந்திரா ரீஜனுக்கு போறீங்க அல்லது அண்டார்டிகா ரீஜனுக்கு போறீங்க, அங்க இருக்கக்கூடிய இயற்பியல் நிலைகள் வேற. இப்ப நீங்க பாலைவனங்களுக்கு போனா தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கரெக்டா? ஆனா நீங்க அண்டார்டிக் ரீஜன் போனீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாம் பனிக்கட்டியா கிடக்கும். சரியா? அப்ப இந்த ஹாபிட்டட் இப்ப நம்ம பார்த்த பல்வேறு விதமான வாழிடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இயற்பியல் அளவிலும் வேதிய அளவில்னா என்ன அர்த்தம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க துந்திரா ரீஜன்ல பாத்தீங்கன்னா நீர் எப்படி இருக்கு? கட்டியா இருக்கு, அதாவது பனிக்கட்டி போல மாறி இருக்கு. சரியா? இதுவே டிசர்ட்டுக்கு வந்தீங்கன்னா வாட்டர் சாதாரண ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அதனுடைய வேதி நிலைகள்ல கூட அதிகமான வேறுபாடுகளை இவைகள் கொண்டிருக்கின்றன. ஓகே, ரைட். இதற்கு முக்கிய காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the most important ones are temperature, water, light and soil. சரியா? இது எல்லாமே உயிருள்ள காரணியா உயிரற்ற காரணியா? பயாட்டிக்கா ஏபயாட்டிக் ஃபேக்டரா? உயிரற்ற காரணிகள். இது எல்லாமே எதுல வர்றதுதான்? உயிரற்ற காரணிகள். இது எல்லாமே உயிரற்ற காரணிகள்னு சொல்ல போறோம். ஒவ்வொரு உயிரற்ற காரணிகளா நம்ம முதல்ல பார்ப்போம். சரியா? வெப்பநிலை, நீர், ஒளி, மண், இவைகளை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ரைட். உயிரற்ற கூறுகள் மட்டுமே தனியாக ஒரு உயிரினத்தின் வாழ்விடத்தை நிர்ணயிப்பது. உயிரற்ற கூறுகள் நம்ம இப்ப பார்த்தது பிசிக்கல் கேரக்டர்ஸா இருக்கலாம் அல்லது கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்கா இருக்கலாம். இது மட்டுமே
இந்த உயிரினங்கள் இந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தா இந்த உயிரினங்கள் வாழும் நம்ம சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. அதற்கேற்ற தகவமைப்புகள் இருக்க வேண்டும், அடாப்டேஷன்ஸ் இருக்கு. இந்த உயிரினம் இப்ப பாலைவனங்கள்ல வாழுதுன்னா அதுக்கேற்ற மாதிரியான தகவமைப்புகள் அங்கு வாழக்கூடிய தாவரங்களுக்கும் சரி விலங்கினங்களுக்கும் சரி இருக்க வேண்டும். ஜஸ்ட் நீங்க அங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் கேரக்டரை வச்சோ கெமிக்கல் கேரக்டரை வச்சோ அதை நீங்க அதோட வாழ்விடத்தை ஹாபிட்டத்தை உங்களால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உயிருள்ள கூறுகளும் உயிரினத்தின் வாழ்விடத்தை நிர்ணயிக்கின்றன. அப்ப ஒரு உயிரினத்தினுடைய வாழ்விடத்தை ஹாபிட்டத்தை யார் நிர்ணயம் செய்கிறார் அப்படின்னா the habitat includes biotic components also. சரியா, பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு உயிரினம் இந்த இடத்துல வாழலாம் அப்படின்ற வாழ்விடத்தை தீர்மானிக்கிறது. அப்ப சார் எது எதெல்லாம் உயிருள்ள கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் கிருமிகள், சரியா, ஒட்டுண்ணிகள், விலங்குண்ணிகள், விலங்கு போட்டியாளர்கள் போன்றவை. நோய் கிருமிகள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பேத்தோஜன், பாக்டீரியா. ஓகே, நோயை உண்டாக்க வல்ல உயிரிகள் எது வேணாலும் சொல்லலாம். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஒட்டுண்ணிகள்னா பாராசைட். ஒட்டுண்ணிகள்லாம் வந்து அதை சார்ந்து இருக்கும் சார். மற்ற உயிரினங்கள்ல ஒட்டி கொண்டு வாழும். அந்த அதாவது ஓம்புயிரிக்கிட்ட இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஓம்புயிரிக்கு நோய் ஏற்படுத்தும். சரியா, இட் கேன் டேக் ஃபுட் ஃப்ரம் ஹோஸ்ட் அண்ட் ஆல்சோ காசஸ் டிசீஸ் டு த ஹோஸ்ட். அதான் ஒட்டுண்ணிகள். விலங்குண்ணிகள் விலங்குகளை சாப்பிடுறது சார். அதாவது விலங்குகளை வேட்டையாடுபவர்கள், ப்ரீடேட்டர்ஸ் கூட நீங்க சொல்லலாம். அதுக்கடுத்து விலங்கு போட்டியாளர்கள், காம்படிட்டர்ஸ் அப்படின்னா யாரு? ரெண்டு பேரும் வந்து ரெண்டு விலங்குகள் வந்து போட்டி போடுவாங்க சார். ஆமா, ஒரு பர்டிகுலர் ஃபுட்டுக்காக ஒரு உணவுக்காக விலங்குகளுக்கு இடையே போட்டி, ஆப்டர்னன்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புல்வெளி இருக்குன்னா வச்சுக்கேன், புல்வெளியில யாரெல்லாம் போட்டியாளர்களா இருப்பாங்க? புல்வெளியை சாப்பிடறதுல யாரெல்லாம் போட்டியாளரா இருப்பாங்க? ஆடு, முயல், மாடு, சரியா, இதெல்லாம் பங்கு போட்டியாளர். ஓகே, இவைகள் எல்லாமே யாரு? உயிருள்ள கூறுகள்னு சொல்லுவோம். அப்ப ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய வாழ்விடத்தை தீர்மானிப்பதுல போத் பயாட்டிக் ஆஸ் வெல் அஸ் ஏபயாட்டிக், சரியா, உயிர் பயாட்டிக் ஃபேக்டரும் இருக்கு, ஏபயாட்டிக் ஃபேக்டர் ரெண்டுமே கலந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு உயிரினங்கள் இயற்கை தேர்வின் மூலம் உருவாகின என்றும் அதன் வாழ்விடத்தில் வாழும் தன்மையும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் தன்மையும் அதன் சூழ்நிலைக்கேற்ப உருவாக்கி கொண்டன எனவும் அனுமானிக்கப்படுகிறது. அதாவது we assume that over a period of time the organisms are through natural selection evolved adaptations to optimize its survival and reproduction in its survival. சார், இந்த உலகத்துல எப்படி சார் உயிரினங்கள் தோன்றிச்சு அப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கை தேர்வு கோட்பாடு யாரா கொடுத்தது? சார்லஸ் டார்வின் சார். ஆமா, அவங்களாம் சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? அந்த மாதிரி உருவாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இயற்கையாகவே உருவாச்சியா? என்னது இயற்கையாகவே உருவாச்சு? இந்த பெருவெடிப்பு கோட்பாடு இதெல்லாம் நிறைய இதுவெல்லாம் இருக்கு, தியரிஸ் எல்லாம் இருக்கு. எவால்யூஷன் படிக்கும் போது நீங்க பாப்பீங்க. ஓகேவா? அதன் வாழிடத்தில் வாழும் தன்மையும் மற்ற இனப்பெருக்கம் செய்யும் தன்மையும் அதன் சூழ்நிலைக்கேற்ப உருவாக்கி கொண்டன. சரியா? அப்ப எப்படியோ உருவாயிடுச்சு, இயற்கையா உருவாயிடுச்சு. அங்க எந்த மாதிரியான சூழல்ல வாழணும், அந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மை, சீசனல் பிரீடரா அல்லது கண்டினியூஸ் பிரீடரா, இதெல்லாம் அந்த கேத்த சூழலுக்கு ஏற்பதான் அது என்ன பண்ணிச்சு, தங்களை தகவமைத்து கொண்டன அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேஜர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், முக்கிய இயற்பிய காரணிகள் அல்லது உயிரற்ற காரணிகள். டெம்பரேச்சர், வெப்பநிலை, நீர், மண், ஓகே, இதெல்லாம் உயிரற்ற காரணிகள்ல தான் வரப்போகுது, அதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெப்பம், டெம்பரேச்சர். பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து துருவ பகுதி நோக்கி செல்ல செல்ல குறைந்து காணப்படும். டெம்பரேச்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈகாலஜிக்கலி ரிலவெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். You are aware that the average temperature on land varies seasonally, decreases progressively from the equator towards the pole and from plains to the mountain tops. அதாவது நீங்க ஒண்ணு இல்லை, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் இதுதான் எத்தனை வச்சுக்கோங்க, இது ஈக்வட்டார் ரீஜன், பூமத்திய ரேகை, சரியா, இது போலார் ரீஜன், கரெக்டா? இதெல்லாம் என்ன சொல்லுவோம், போலார் ரீஜன் சொல்லுவோம். இது நாம ஈக்வட்டார், பூமத்திய ரேகை. அப்ப இந்த பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து துருவ பகுதியை நோக்கி இங்கிருந்து மேல போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்?
ரொம்ப குறையும் சார். குறையும். அதே மாதிரிதான் இங்க இருந்து இப்படி வரும்போது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்பா, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்? இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க கீழ இருந்து மலைக்கு மேல போறீங்க, டெம்பரேச்சர் குறையுதா அதிகமாகுதா? குறையும் சார். குறையும். குறையும். ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைந்து கொண்டே தான் இருக்கும். ரைட். சோ தரைப்பகுதியிலிருந்து மலைத்தொடரின் உச்சி பகுதிக்கு செல்ல வெப்பம் குறைந்து கொண்டே இருக்கிறது. சரி, கீழ இருந்து மேல் நோக்கி போகும்போது, இப்ப இமயமலை நோக்கி மேல ஏறுறாங்க, மலை ஏற்றவங்க எல்லாம் போறாங்க, போகும்போது பார்க்கணும் நல்லா அப்படியே ஜர்க்கின் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஏன்னா அந்த கூலிங்க அவங்களால தாங்க முடியாது. ஏன்? இப்ப இமயமலை இப்ப அருணாச்சல பிரதேஷ் அந்த மாதிரியான பார்டர்ல வேலை செய்யக்கூடிய இப்ப ராணுவ வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? கூலிங்கா தான் இருக்கும். சரி, அப்ப கீழே லேண்ட் பகுதியிலிருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து மேலே செல்ல செல்ல என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைந்து கொண்டேதான் செல்லும். வெப்பநிலை துருவ பகுதியில் 0 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும், பாலைவனங்களில் 50 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாகவும் இருக்கும். அதாவது இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க துருவ பகுதிகள், போலார் ரீஜன்ஸ் அங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் மைனஸ்ல போகும். -3, -5, -10 அந்த மாதிரி கூட இருக்கும். அதுவே டிசர்ட்ல எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். சரியா? மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ் கூட இருக்கலாம். அதாவது எப்ப? அதிலும் குறைப்பா சம்மர் சீசன்ல இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க. சில தனிப்பட்ட வாழிடங்களிலும் உயிரினங்கள் வாழும் இயல்புடையவை. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல கூட உயிரினங்கள் வாழுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எங்க அப்படின்னா, வெப்பநிலை நீரூற்றுகள், ஹைட்ரோதெர்மல் வென்ட்னு சொல்லுவோம், அல்லது தெர்மல் ஸ்பிரிங்ஸ், அண்ட் ஆழமான கடற்பரப்பு, கடலுக்கு உள்ள ரொம்ப ஆழமா போனீங்கன்னா கூட அங்கேயும் உயிரினங்கள் வாழுது. சரியா? அண்ட் வெப்பநிலைகளில் சராசரியான வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்கிறது. இது நம்ம இதை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரியா? ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் வேர் ஆவரேஜ் டெம்பரேச்சர் எக்ஸீட் 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலையும் வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதியிலும் யார் வாழ்றா? உயிரினங்கள் வாழும் சார். உயிரினங்கள் வாழ்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் அக்வாட்டிகஸ் பாக்டீரியா, தெர்மல் அக்வாட்டிகஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஆர்கி பாக்டீரியங்கள்லாம் இந்த சூழல்ல கூட வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். இயற்பியல் காரணிகள் மட்டுமின்றி புவியியல் பரவல் போன்ற காரணிகளும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துங்க. சார், இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பிசிக்கல் கேரக்டர் மட்டும் இல்லாம புவியியல் பரவல், அதாவது அந்த இடத்துல என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்கு, இதுவும் ஒரு தாவரங்களுடைய வெப்பநிலையோ அல்லது விலங்குகளுடைய வெப்பநிலையோ என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துகின்றன, கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். கனடா மற்றும் ஜெர்மனி போன்ற மித வெப்பமண்டல நாடுகளில் மாமரங்கள் வளர்வது கிடையாது. ஏன்? சார், அந்த பகுதியில வந்து புவி பரவல் வேற மாதிரி இருக்கும் சார். அங்க வந்து புவி பரவல். அப்ப வேற எங்கடா நல்லா வளரும்? சார், நம்ம இந்தியா போன்ற பகுதிகளில் வந்து நல்லா இருக்கும் சார், அங்க வளரும் சார். அப்ப இந்தியாவில வந்து டெம்பரேச்சர் ஜெர்மனியில் போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் டெம்பரேச்சர்? நமக்குலாம் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆமா. இப்ப நீங்க மாமரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் இந்த ரேஞ்சில மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் உலகத்துல. இந்த நம்ம 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 ஆசிய கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்க அந்த பக்கம்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ன்றது வேற. அங்க வந்து டெம்பரேட் கண்ட்ரிஸ், அதாவது அங்க வந்து மித வெப்பமண்டலம், டெம்பரேட். ஆங்கிலத்துல வேணும் அப்படி வேணா எழுதிக்கங்க, டெம்பரேட். அப்ப கனடா ஜெர்மனின்றதெல்லாம் என்ன மாதிரியான கண்ட்ரி அப்படின்னா டெம்பரேட் கண்ட்ரிஸ். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், டெம்பரேட் கண்ட்ரிஸ்ல வளர முடியாது. அண்ட் பனி சிறுத்தைகள், சரியா? பனி சிறுத்தைகள் கேரள காடுகளில் காணப்படுவது கிடையாது. ஏன்டா? ஸ்னோ லியோபார்ட்ஸ் வந்து கேரளாவிலாம் இருக்காதுன்றோம். என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அங்க இருக்கும்? சார், அது வந்து குளிர்ந்த பகுதியில தான் சார் அந்த பனி சிறுத்தைகள்லாம் இருக்கும். கேரளால என்பது ரொம்ப குளிரா, எப்படி சொல்றது, பனிக்கட்டிகள்லாம் இருக்காது சார். இருக்காது. சரியா? அந்த மாதிரி தான் இருக்காது. ஓரளவுக்கு நமக்கு டெம்பரேச்சர் ஒரு மீடியமா இருந்தா கூட அவைகள் வாடுற மாதிரியான டெம்பரேச்சர் அங்க கிடையாதுங்க. சரியா? அப்ப பனிச்சிறுத்தைகள் வாழ்றதுக்கு இல்லைன்னா அங்க டெம்பரேச்சர் அதுக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு அர்த்தம். இதுதான் ஸ்னோ லியோபார்ட்ஸ். ரைட். டுனா ஃபிஷ், சரியா? டுனா மீன்கள் கடலின் வெப்பமண்டல அட்சரேகைக்கு அப்பால் அரிதாகவே பிடிக்கப்படுகிறது. அப்படின்னா ஏன்? என்ன காரணமா இருக்கும்?
டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ், லாட்டிடியூடு ஆல்டிடியூடு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். சரிப்பா. இப்ப வெப்பமண்டல அட்சரேகைக்கு அப்பால் அரிதாகவே பிடிபடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எங்க இருக்கும் டுனா மீன்கள்? எந்த இடத்துல இருக்கும் டுனா ஃபிஷஸ்லாம்? சார் ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்குமா சார்? அதாவது அது வந்து கடலின் வெப்பமண்டல அட்சரேகைக்கு அப்பால், அதுக்கு அப்புறமா பிடிக்கிறது ரொம்ப கம்மினா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல மட்டும்தான் அவைகள் இருக்கும். சரியா? இங்கேயும் யார் மெயின் ரோல் பிளே பண்றாருன்னா அந்த டெம்பரேச்சர்ஸ் பிளே பண்ணுவார். அந்த இடத்துல எந்த மாதிரியான சூழல் இருக்கு அதுதான். அப்ப டிராபிக்கல் லாட்டிடியூட்ஸ் சரியா, அதுக்கு அப்பால் தான் ரொம்ப ரேரா இருக்கும். அப்ப அதுக்கு உள்ள நிறைய பிடிக்கப்படும், நிறைய கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் டியூனா ஃபிஷஸ். சரியா? இப்படிதான் இருக்கும் டியூனா இப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வாழும் உயிரினங்களில் காணப்படும் வெப்பநிலையானது நொதிகளின் செயல்பாட்டை பாதிப்பதுடன் அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் உடல் செயல் பணிகள் போன்றவற்றை பாதிக்கின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? இப்ப டெம்பரேச்சர், இப்ப நமக்கு தெரியும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னப்பா? என்சைம் நல்லா ஆக்டிவா இருக்கணும்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன சார்? ஒரு 37, 40. 38 டிகிரி செல்சியஸ். 37, 35ல இருந்து 40க்குள்ள வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு மேல போச்சுன்னா என்சைம்னா என்ன ஆகும்? அழிஞ்சிடும் சார். அதிகமான வெப்பம் இருந்தா டீஜெனரேட் ஆயிரும். என்சைம் வந்து அங்க செயல்பட வினையூக்கியா செயல்பட முடியாது. சரியா? அதே போல வளர்சிதை மாற்றம், வளர்சிதை மாற்றம்ன்றது என்னெல்லாம் நம்ம சொல்றோம்? வளர்சிதை மாற்றங்கள்ல வரக்கூடியது சார் வளர் மாற்றம். ஆமா, அதுதான் வளர் மாற்றம். என்ன சொல்றது? இன்னொன்னு என்ன சொன்னீங்க? சிதை மாற்றம். சரியா? ஆமா, இதுவும் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அல்லது டெம்பரேச்சர் ரொம்ப போச்சுன்னா பாதிக்கப்படும். இப்போ உங்களாலாம் போயிட்டு ரொம்ப அதாவது எந்த வித பாதுகாப்பு உபகரணம் இல்லாம நீங்க போயிட்டு துருவ பகுதிகளில் வாழ முடியுமா உங்களால? முடியாது சார். வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படும். ஓகே, வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கும். மற்றும் உடற் செயலியல் பணிகள் சரியா, அதுவும் என்ன ஆகும்? பாதிக்கப்படும். நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் யூரிதெர்மல் அல்லது மிகு வெப்பம் தாங்கி உயிரிகள், இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. இந்த வார்த்தையை பார்த்துங்க. யூரிதெர்மல் அப்படின்னா என்னன்னா, a few organism can tolerate and thrive in a wide range of temperature, that is called யூரிதெர்மல். அதாவது டெம்பரேச்சர் எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அங்கெல்லாம் வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு அல்லது அங்கெல்லாம் வாழக்கூடிய நிலைமையை பெற்றிருக்கக்கூடிய உயிரிகள் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூரிதெர்மல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தமிழ்ல வந்து மிகு வெப்பம் தாங்கின்னு சொல்றோம். எனக்கு அது புரியல, நீங்க யூரிதெர்மல்னே படிச்சுக்கங்க தயவு செய்து. யூரிதெர்மல், அப்ப யூரிதெர்மல்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொன்ன? சார் அதிகமான வெப்பத்தை வந்து தாங்கும் சார். அதாவது எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தா கூட சரி அந்த இடத்துல என்ன டாலரேட், அதுதான் நம்ம யூரிதெர்மல் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பூனை, நாய், புலி இதெல்லாம் வந்து வேரியேஷன்ஸ் இருந்தா கூட அந்த இடங்கள்ல அந்த டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். சரியா? ஓகே, இதுதான் யூரிதெர்மல் சொல்றோம். ஒட்டகம் கூட சார். ஒட்டகம் எல்லா கண்டிஷன்லயும் வாழுமாடா? இப்ப கூட தூக்கி அந்த இங்க விட்டா வாழுமா சார்? அது மிது வெப்ப பகுதிகள் தானே சொன்னீங்க. எதுவா மித வெப்ப உயிரிகள் நான் இங்க கொடுத்துருக்கா? அதாவது அதிகமான வெப்பம் தாங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதனால பாலைவனத்துல ஒட்டகம் இருக்குல்ல சார், அது அதிகமான வெப்பம். அது அந்த சூழல்ல மட்டும் இருக்கு ஹேரம். பாலைவனங்கள்ல மட்டும் இருக்கு. அது பாலைவனங்கள்ல மட்டும் இருக்கு. இப்போ நான் இங்க வந்துன்றது மாடரேட் லெவல் எல்லாம், அதாவது ரொம்ப டெம்பரேச்சரை தாங்கிட்டே இருக்குன்னா அந்த அந்த ஏரியாவுக்கு மட்டும் நீ அதை எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் அதை சொல்ல முடியாது. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி ஆவரேஜா இருந்தாலும் சரி அதை ஏத்துக்கிறது. நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் கூட இந்த பூனை, நாய், புலி கூட என்சிஆர்டில கிடையாதுங்க, நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? யூரிதெர்மல்னா என்ன? சரியா? யூரிதெர்மல்னா என்ன அதை நீங்க பாத்துக்க, அவ்வளவுதான். அடுத்தது ஸ்டெனோதெர்மல், குறை வெப்பம் தாங்கி. சோ அதிகப்படியான உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மட்டுமே வாழக்கூடிய இயல்பை கொண்டவை. சரியா? அதாவது a vast majority of them are restricted to a narrow range of temperature.
such organisms are called xenothermal. அப்ப ஒரு குறிப்பிட்ட உயிரிகள் மட்டும்தான் யூரி தெர்மலா வாழ முடியும், எல்லா விதமான டெம்பரேச்சரையும் ஏத்துக்கிட்டு வாழ முடியும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கானிசம், இந்த உலகத்துல அதிகப்படியான உயிரினங்கள் என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் வாழும். அதுக்கு மேல போச்சுன்னா அவைகளால வாழ முடியாது. அப்ப ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல, சரியா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வாழக்கூடிய, அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், ஸ்டெனோதெர்மல்னு சொல்றோம். புரியுதா? ஓகே. யூரி தெர்மல்னா எல்லா விதமான டெம்பரேச்சர்னு ஞாபகம் வச்சுங்க. ஸ்டெனோதெர்மல்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், அவ்வளவுதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பென் குயின், முதலை, மலைப்பாம்பு, போகன் வில்லா, ஆர்கிடுகள், சரியா, இதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ ஆர்கிட்லாம் பார்த்தீங்கன்னா கூலிங்கான கண்டிஷன் இருந்தா தாங்க வளரும். இப்போ சாதாரண நம்ம இடத்துலலாம் வளருமானா வளராது. ஓகே. அதே போல பென் குயின்லாம் எங்க இருக்கும், பனிப்பிரதேசங்கள் அதிகமா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. முதலைகள்ல வந்து வெரைட்டி இருக்கு, சரியா, முதலைகள் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. வெறும் வறநிலங்கள்ல வாழக்கூடிய முதலைகளும் இருக்கு, நீர்ல வாழக்கூடிய முதலைகளும் இருக்கு. மலைப்பாம்பெல்லாம் சார் அதுவும் குளிரான பகுதியில வரும். மோஸ்ட்லி அந்த காடுகள் நிறைந்த பகுதிகள், குளிரான பகுதிகளில் தான் இருக்கக்கூடியது. போகன் வில்லா, போகன் வில்லானா என்னடா, காகித பூ சார். காகித பூ, அது எங்கெல்லாம் வளரும், நம்ம பகுதிகள்லாம் வளரும், நார்மலான ரீஜன்லாம் வளரும். ஓகே. நார்மலான ரீஜன்லாம் வரும். தண்ணியே இல்லைன்னா கூட, அதாவது கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்தா கூட அந்த பிளான்ட் வளரும், பார்த்துருக்கலாம் நீங்க, சரியா. ரொம்ப அதிகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டெனோதெர்மல். இதுவே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல போய் வளருமா அப்படின்னு பார்த்தா வளராது. இப்ப நீங்க போய் போகன் வில்லாவை தூக்கிட்டு போயிட்டு ஒரு டிசர்ட்ல வச்சீங்கன்னா அங்க வளருமானா வளராது. ஆர்கிட் தூக்கிட்டு போய் டிசர்ட்ல வச்சீங்கன்னா வளராது. அப்ப ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இருக்கு. இவைகள்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டெனோதெர்மல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பாத்துக்கோ. சிற்றினங்களின் புவியியல் பரவலை வெப்பநிலை தீர்மானிக்கிறது. அப்ப இந்த டெம்பரேச்சர் தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன உயிரினங்கள் வாழணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வெப்பமண்டல பகுதிகளில் நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஈக்வட்டார் ரீஜன் பக்கத்துல நம்ம இந்தியா இருக்குங்க. அப்ப இந்தியாவுல மிக அதிகமான உயிரினங்கள் இருக்குமா, அல்லது போலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய நாடுகள், இப்ப ஜெர்மனி, கனடா போன்ற இடங்கள்ல அதிகமான உயிரினங்கள் வாழுமா? சார் இந்தியா போன்ற அதுதான் ரைட்டா. அப்ப புவியியலுடைய பரவலை கூட யார் தீர்மானிக்கிறார் அப்படின்னா வெப்பநிலை தான் தீர்மானிக்கிறது. பல்வேறு வகையான உயிரி மண்டலங்களையும் வெப்பநிலை உருவாக்குகிறது, சரியா. இதெல்லாம் டிசர்ட், இந்த மாதிரியான இது. ஓகே. இதெல்லாம் துந்துரா ரீஜன், இதெல்லாம் அதிகமான மழை பெறக்கூடிய பகுதிகள். இந்த மாதிரியான அமைப்பை உருவாக்குவது கூட யார் அப்படின்னா டெம்பரேச்சர் தான், சரியா. டெம்பரேச்சர் லெவல் of thermal tolerance of different species determine to a large extent their geographical distribution அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ வெப்பமண்டலம் என்னென்னலாம் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், சீதோஷ்ண நிலை மண்டலம், குளிர், ஆர்டிக் அண்ட் ஆல்பைன், சரியா. டிராபிக்கல்னா என்ன சொல்றது, கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். மித வெப்பமண்டலம்னா அதை விட கொஞ்சம் கம்மி. சீதோஷ்ண நிலை மண்டலம் டெம்பரேட்னா ஓரளவுக்கு குளிரான பகுதின்னு சொல்லுவோம். ஆர்டிக்னா ஆல்பைன்னா ரொம்ப ரொம்ப பனியா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரியான பரவலுக்கு காரணம் யாருன்னா டெம்பரேச்சர் தான்டா, சரியா. வெப்பநிலை தான் புவியியலுடைய பரவலை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரைட். இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்தது வந்து அடுத்த கிளாஸஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. சரி, இது ஆரம்பிச்சா இப்ப முடிக்க மாட்டோம். ரைட். பாய்க்ளோதெர்மல் இதெல்லாம் வந்து நம்ம என்சிஆர்டில இல்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா. இது வரைக்கும் பார்த்தது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீ டவுட் சொல்லுமா. என்னமா சீதோஷ்ண நிலை? ஆமா டெம்பரேட். எதுக்கு எதுக்கு மித வெப்ப மண்டலத்துக்கும் டெம்பரேட் கொடுத்துருக்கனா? ஒண்ணும் இல்லம்மா, அதாவது நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் போகும்போது எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷன் வர்றது இல்லடா ராஜா. அதனாலதான் பிரச்சனையே. ஓகேவா. அப்ப ரெண்டும் மோர் ஆர் லெஸ் கிட்ட தான் இருக்கும் டெம்பரேச்சர்.
சப்டிராபிக்கலுக்கும் டெம்பரேட்டுக்கும் பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் தான் இருக்கும். குறிப்பிட்ட அதாவது ஒரு சில இடங்கள்ல அவன் சப்டிராபிக்கல் கொடுக்காம என்ன சொல்லிடுறான்னா டைரக்டா டெம்பரேட்னு கொடுத்துடுறான். சரியா? நான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றது இந்த மாதிரியான டேர்ம்ஸுக்குலாம் நீங்க இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துக்குங்கன்னு. அது கண்டிப்பா நீங்க என்னதான் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் எக்ஸாக்ட் டேர்ம்ஸ் வந்து வரமாட்டேதுப்பா. அதுக்காகத்தான் நான் சொல்றது பிராக்கெட்ல இந்த ஆங்கில வார்த்தையை போடுறதுக்கான காரணம் அதுதான். சரியா? நீங்க ஒண்ணும் இல்ல டிராபிக்கல், சப்டிராபிக்கல், டெம்பரேட், ஆர்டிக் இதுக்கான டெம்பரேச்சரை நீங்க போட்டு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். சரியா? அத எக்ஸாக்டா தமிழாக்கம் பண்ணும்போது நமக்கு சரியான வார்த்தைகள் கிடைப்பது கிடையாது. நம்ம ஒரு வார்த்தை போட்டா கூட கொஸ்டின் செட்டர் வேற மாதிரி கொடுப்பாங்கம்மா. அதனாலதான் நான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க ஆங்கிலத்தை ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட். ஓகேவா? ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது டவுட்? நோ டவுட். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க ரெடி ஆயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.